அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, இன்று நம்மளுடைய வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பொறுமையின் உச்சமாக விளங்கிய நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய ஒரு நேசத்திற்குரிய நபியாவார். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகுந்த செல்வம், குடும்பம், உடல் ஆரோக்கியம் என எல்லாவற்றையும் கொடுத்திருந்தான். ஆனால் அந்த அனைத்துமே ஒரு நாள் சோதனையாக மாறியது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேசிக்கும் அடிமைகளை சோதிப்பான், அவர்களுடைய ஈமான் உறுதியா என தெரிந்து கொள்வதற்காக. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஒரு நாள் கடுமையான சோதனை வந்தது. அவருடைய செல்வமும் நிலங்களும் விலங்குகள் அனைத்துமே அழிந்துவிட்டன. அவருடைய பிள்ளைகள் அனைத்தும் இறந்து விட்டனர். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடலிலும் கடுமையான நோய் தாக்கியது. ஆனால் இதற்கெல்லாம் நடுவில் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒருமுறை கூட ஏன் அல்லாஹ் என்னை இப்படி செய்தான் என்று கூறவில்லை. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னது ஒன்றே ஒன்றுதான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை படைத்தவன், அவன் என்னை சோதிக்கிறான், நானும் சபரோடு இருப்பேன் என்று. நோயால் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது உடல் பலவீனம் ஆனது. அவரது குடும்பத்தையும் உறவினர்களையும் மக்கள் விட்டு விலகினர். ஆனால் அவருடைய மனைவி உண்மையான துணைவியாவார். அவர் தன் கணவரை பராமரித்தார், அவருக்கு உணவு தேடி தந்தார். எத்தனை சோதனைகள் வந்தாலும் அவர் நம்பிக்கையை மட்டும் இழக்கவில்லை. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்போதும் தனிமையில் தன் இறைவனை நினைத்து கொண்டு, ரப்பி அன்னி மஸ்ஸனியல் லுர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், எனக்கு துன்பம் ஏற்பட்டுள்ளது, நீயே மிகுந்த அருளாளன் என்ற சூரா அல் அம்பியாவில் உள்ள வசனத்தை கூறிக்கொண்டே இருப்பார். அந்த துஆவிற்கு பின்னர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவை ஏற்றுக்கொண்டான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறினான், உன் காலால் தரையை தட்டி அந்த நீரை கொண்டு நீ குளிக்கவும் செய், குடிக்கவும் செய் என்று. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நீரில் குளித்தவுடன் அவருடைய நோயெல்லாம் நீங்கிவிட்டது. அவருடைய உடல் மீண்டும் ஆரோக்கியமானது. அவருடைய குடும்பமும் செல்வமும் அனைத்தும் இரட்டிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருப்பி கொடுத்தான். இதுதான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பொறுமையின் பலன். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் பாடம், சோதனைகள் வந்தால் மனம் உடைய வேண்டாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனை சோதிப்பான் என்றால் நிச்சயமாக அதைவிட பெரிய நன்மையை அளிக்க திட்டமிட்டிருக்கின்றான் என்று அர்த்தம். நாம் இன்றைய வாழ்க்கையில் சந்திக்கும் சிரமங்கள், நோய்கள், இழப்புகள் இவையெல்லாம் நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கும் வகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரும் பரீட்சைதான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைப் போல நாமும் துயரங்களில் இருந்து சபர் காட்டி துஆ செய்து நம்பிக்கையை விடாமல் இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் ஒரு நாள் அதிசயமான நிவாரணத்தை வழங்குவான். அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் நமக்கு பொழியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கெல்லாம் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைப் போல உறுதியான சபரை தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.